ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை கொள்முதல் திட்டம் எம்எஸ்பி. இப்போ இந்தியாவை பொறுத்துக்கிட்ட வரைக்கும் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் மாம்பழம் இப்போ சேலம் சைடு ஆந்திரா சைடு அதிகமாக வந்துச்சு. அப்போ கிலோ வெறும் 4 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க. அது விளைச்சலுக்கு விவசாயிகள் பண்ண செலவுக்கே அந்த பணம் பத்தலை. அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க விரக்தியில் எல்லா மாம்பழத்தையும் கீழே கொட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்னா வாங்குறதுக்கே ஆள் இல்லை, இலவசமாக கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் இந்தியாவில் முக்கியமாக பயிரிடுற பயிர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு ஒரு விலையை வருஷம் இந்தியா கவர்மெண்ட் வெளியிடுறாங்க. அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைக்காச்சும் அவங்க வாங்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அதிக விளைச்சல் வந்துருச்சு, வாங்க ஆள் இல்லைன்னு சொல்லும் போது அப்படி இல்லாமல் இந்தியா கவர்மெண்ட்டே தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அந்த ஆதரவு விலைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற கொள்முதல் இதை வாங்கிக்குவாங்க. இல்லை இன்னொரு என்ன லாஜிக்னா, இப்போ எம்எஸ்பியில் என்னென்ன பயிர்கள் இருக்கோ நீங்கள் பயப்படாமல் பயிரிட்டு அதிக லாபம் பார்க்கலாம். வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்திய அரசு சுமார் 23 பயிர்களுக்கு எம்எஸ்பி அறிவித்துள்ளது. இப்போ இந்திய கவர்மெண்ட் இந்த எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலை மூலமாக 23 பயிர்களை அவங்க வெளியிட்டு இருக்காங்க. என்னென்னா, இப்போ தானியங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அரிசி, கோதுமை, மக்காச்சோளம், ராகி, பார்லி, சோளம், இது எல்லாமே தானியங்கள் வகையில் வருது. பருப்பு வகைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா கடலை, துவரை பருப்பு, உளுந்து, சின்னப்பயிறு, எண்ணெய் விதைகள். பருப்பு வகைகள்னால் கடலை, துவரை பயிறு, உளுந்து, சின்னப்பயிறு. இதை எண்ணெய் விதைகள்னு எடுத்துக்கிட்டும் போது சீசேம், சன்ஃப்ளவர், காட்டன், கோப்ரா, ஜூட், காஃபி, டீலாம் எண்ணெய் வகையில் வருது. சந்தை விலை குறைந்திருந்தாலும் விவசாயி தனது பொருளை எம்எஸ்பி விலையில் அரசிடம் விற்பதற்கான உரிமையை பெறுகிறார். சிஏசிபி கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைசஸ் என்னும் அமைப்பின் பரிந்துரையின் பின் மத்திய அரசு எம்எஸ்பி விலையை ஆண்டுதோறும் அறிவிக்கிறது. www.agricop.nic. என்ற இணையதளத்தில் எவ்வளவு விலை என்றும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு இப்போ இந்த வருஷம் இந்த பயிருக்கு எவ்வளோ ரேட்டுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு www.agricop.nic என்ற இணையதளத்தில் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி நீங்களும் இந்த பயிர்கள் இல்லாமல் அதிகமாக எங்கள் ஏரியாவில் ஒரு பயிர் இருக்குது, அதுக்கு எங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஆதரவு விலை வேணும்னா கண்டிப்பாக உங்களுடைய மாவட்ட வேளாண் அலுவலகத்தை நீங்கள் அணுகி இந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கையை கொடுத்தீங்கன்னா இந்தியா கவர்மெண்ட் சரி இது மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கண்டிப்பாக இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆதரவு விலையை நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறது தான் எம்எஸ்பி. நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் ஒரு ஃப்ரெண்டு விவசாயம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கங்க, பயன்பெறுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.